differentiate between the reinforcer and reinforcement. யூஸ்வலாக பிஎஃப் ஸ்கின்னரு வலுவூட்டிகள் வலுவூட்டம். இப்போ வலுவூட்டிகள் யாரெல்லாம்னாக்கா ப்ரைமரி ரீஇன்ஃபோர்சர் இருக்கும், தென் செகண்டரி ரீஇன்ஃபோர்சர். முதல் நிலை வலுவூட்டிகள், இரண்டாம் நிலை வலுவூட்டிகள். அது ஸ்டிமுலஸ் தூண்டல், தென் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ரிவார்ட்ஸு பரிசுகள் வழங்கப்படுறது. இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்று குறிப்பிடுகிறோம். தென் ரீஇன்ஃபோர்ஸரை வலுவூட்டிகளை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சர், நேர்மறையான வலுவூட்டிகள் என்றும், தென் செகண்டு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சர், எதிர்மறையான வலுவூட்டிகள். இப்போ நேர்மறையான வலுவூட்டிகள்னு பார்க்கப்படும்போது என்னென்னா, எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபுட்டு, உணவு என்பது நேர்மறையான வலுவூட்டி. தென் நீர், தென் செக்ஷுவல் கான்டாக்ட், தென் ப்ரைஸ், தே ஆர் த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்சர். இதெல்லாம் நேர்மறையான வலுவூட்டிகள். உணவு, நீர், அதுக்கடுத்து இனத்தொடர்பு மற்றும் பரிசுகள். தென் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்சர் அப்படின்றது அண்ட் எலக்ட்ரிக் ஷாக், மின்னூட்டம் வழங்கப்படுறது தடையாக அமையும். தென் எ லவுட் நாய்ஸ், பெருத்த சத்தமானது எதிர்மறை வலுவூட்டியாக நம்ம பார்க்குறோம். தென் ஷெட்யூல் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். வாட் ஆர் த ஷெட்யூல்? எப்படி நம்ம பிஎஃப் ஸ்கின்னர், அக்கார்டிங் டு பிஎஃப் ஸ்கின்னர் படி பார்க்கும்போது என்ன முறையெல்லாம் வலுவூட்டம் முறைப்படுத்தி வழங்கப்பட்டோம்னா அதன் அடிப்படையில் கற்றல் மேம்படுகிறது என்பதை அவர் 4 நிலைகளாக பிரித்து குறிப்பிட்டார். ஒன்று கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் அப்படின்னா தொடர்ச்சியான வலுவூட்டம். அப்போது ஒரு உயிரினத்திற்கு தொடர்ச்சியான வலுவூட்டம் வழங்கப்படும் போது கற்றல் நிலை பெறுது. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ப்ரொவிஷன் இஸ் மேட் டு reinforce or reward every correct of the organism during acquisition of learning. அக்யூசியேஷன் ஆஃப் லேர்னிங் என்ற கற்றல் பெறப்படுதல். எப்பொழுதெல்லாம் நம்ம கற்றல் மாணவர்களிடையே பெறப்பட வேண்டுமோ அப்போதெல்லாம் வலுவூட்டம் வழங்கப்படணும் அல்லது பரிசுகள் வழங்கப்படணும். ஒவ்வொரு சரியாக விடை சொல்லக்கூடியதுலேயும் பரிசு வழங்கப்படணும். எக்ஸாம்பிள், எ ஸ்டூடெண்ட் மே பி ரிவார்டட் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு சரியான விடைக்கும் மாணவன் பரிசு பெறுதல் என்பது முதல் வகை அட்டவணை நிலையில் குறிப்பிடுகிறோம். தென் செகண்ட், ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், நிலையான இடைநிலை வலுவூட்டம். The organism is rewarded for a response made only a set interval of time. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உயிரினங்களுக்கு வழங்கப்படக்கூடியது அல்லது பரிசுகள் வழங்கப்படுறது. அதுதான் எக்ஸாம்பிள் பாருங்களேன். எவ்வரி 3 minutes, தென் 5 minutes. ஒவ்வொரு 3 மற்றும் 5 நிமிட இடைவெளிகளில் வழங்கப்படக்கூடிய வலுவூட்டத்தை ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல். இந்த இடம்லாம் நம்ம பிஜிடிஆர்பி டெட்டில் கம்பல்சரி வினாக்கள் வருது. தென் தேர்ட் பாருங்களேன். ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல். தி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் கிவன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ். என்ன சார் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ்? எக்ஸாம்பிள், எ ஸ்டூடெண்ட் மே பி ப்ராப்பர்லி ரிவார்ட் ஆஃப்டர் ஹி ஆன்சர் எ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், சே 3 or 5. தொடர்ந்து 3 முறை அல்லது 5 முறை வினாவிற்குண்டான சரியான விடை வழங்கப்படும் போது, அப்போது ஒவ்வொரு 3 வினாவிற்கு சரியான விடை வழங்கப்படும் போது வலுவூட்டம் வழங்குவாங்க. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், நிலையான விகிதாச்சார வலுவூட்டம். பெரும்பாலும் இந்த வலுவூட்ட முறை ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூலும் தென் ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூலும் கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூலை காட்டிலும் வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூலை காட்டிலும் உயர்ந்த கற்றலை நிலைப்படுத்தக்கூடியது என்று நாம் எடுத்துக்கலாம். தென் லாஸ்ட் ஒன், வேரியபிள்
reinforcement schedule. Varying intervals of time, வேறுபட்ட வலுவூட்ட அட்டவணை அப்படின்னு சொல்லும்போது நேர இடைவெளிகள் அல்லது நேரத்தில் மாறுபட்ட இடைவெளியின் அடிப்படையில் வழங்குறது. பெட்டர் ரிசல்ட்ஸ் இன் லேர்னிங் ஆர் ட்ரைனிங், கற்றல் அல்லது பயிற்சிக்கு மிகச்சிறந்த ஒரு வலுவூட்ட அட்டவணையாக வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூலை நம்ம பார்க்குறோம்.